Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாம் சகிக்கிற, நாம் படுகிற உபத்திரவங்கள், நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். நிச்சயமாகவே அவருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை விடுவிக்கவும் நம்மை உயர்த்தவும் வல்லவராயிருக்கிறார். தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறதில்லை என்ற நம்பிக்கையோடு கூட, ஆமென், பொறுமையோடு கூட இன்னும் தேவ சமூகத்திலே அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறவர்களாக, அவருடைய நாமத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக, அவருடைய நாம மகிமைக்காய் பிரயோஜனப்படுகிறவர்களாக மாறுவோமாக. ஆமென். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனங்களை வாசிப்போம். அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஆம், இப்போது நடக்கிற காரியங்களை, இந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னமே சீஷர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார். நாமும் அறியும்படிக்கு இது அந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், பெற்றோராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் இந்த நிலைமையை சந்தித்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் அது பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆமென். வேதனையோடு பிரசவித்த, நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனை நம்மை காட்டு கொடுக்கிற அனுபவம் மிகுந்த கடினமான அனுபவம். ஆமென். அந்த பாதையிலே கடந்து வந்திருக்கிறவர்கள் என்னை கேட்கிறார்கள். பெற்றோராலும் சகோதரராலும், நாம் நேசித்த சகோதரர்கள், பந்து ஜனங்கள், நிறைய ரிலேட்டிவ்ஸ் நமக்கு இருக்கிறார்கள் அல்லவா, அதுபோல சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இது நடக்கும், இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. மட்டுமல்ல, உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். சரீரத்திலே கொலை இல்லாவிட்டாலும் ஆமென், மனதை கொலை செய்கிற அனுபவங்கள், ஆமென், புண்படுத்துகிற, காயப்படுத்துகிற அனுபவங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிக்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நாம் ஒரு தவறு செய்துவிட்டு எல்லாரும் பகைக்கிறார்கள், காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அர்த்தம் இல்லை. நீதியாய் நடந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படித்து தேவனுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். எனக்கன்று யாரும் இல்லையே, நான் யாரிடத்துல போனாலும் எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டாம். அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் யாரெல்லாம் காட்டி கொடுத்தாலும், யாரெல்லாம் புண்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், பகைத்தாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. தேவன் அறியாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய தலைமயிரில் ஒன்றாகலும் அழியாதுன்னு சொல்லும்போது நமக்கு எந்த அழிவும் வராதபடிக்கு, எந்த தீங்கும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஏனென்றால் நாம் அவருடைய நாமத்திற்காக நிற்கிறவர்கள். கடந்த நாட்களில் இந்த நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்திற்காக நாம் உபயோகப்பட்ட போது சில நிந்தைகள், அவமானங்கள், காட்டி கொடுக்கிற அனுபவங்கள், பகைக்கிற அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்ததென்று சொல்லி பின்வாங்கி போகாமல் அதிகமாக இன்னும் அவருடைய நாமத்திற்காக நிலை நிற்போமாக. நிச்சயமாகவே ஒரு நாள் நாம் அழிவை காண மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார், நம்மை நேசிக்கிற, நம்மை ஆறுதல் படுத்துகிற, நம்மை சமாதானத்தால் நம்மை நிரப்புகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களால் இல்லாமல் இயேசுவை வழிநடத்துகிற எங்களால் முன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னாக கர்த்தாவே இந்த பாதைகள் எல்லாம் கடந்து சென்றிருக்கிறீர். கர்த்தாவே, அநேகரால் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறீர், பகைக்கப்பட்டிருக்கிறீர், கர்த்தா வெறுக்கப்பட்டிருக்கிறீர். ஆனால் கர்த்தாவே, அழிவை காண ஒட்டாமல் 3ஆம் நாள் கர்த்தாவே அப்பா
ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு எழுதி இன்றும் எங்களுக்காக ஜீவிக்கிறார். அப்படி என்றால் உடைய நாமத்திற்கு பயப்படுகிற, உடைய நாமத்தை அறிந்திருக்கிற, உடைய நாமத்தை நேசிக்கிற நாங்களோ அப்பா, யாராலும் பகைக்கப்பட்டாலும், எல்லாராலும் உபத்திரவிக்கப்பட்டாலும், வெறுக்கப்பட்டாலும், காட்டி கொடுக்கப்பட்டாலும் தேவனுடைய அன்பை விட்டு விலகாமல் இன்னும் உடைய நாமத்திற்காக பயன்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த அழிவும், எந்த கேடும், எந்த தீங்கு வராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.